வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நத்தைப்பிடிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நத்தை பிடிச்சி சும்மா வேறலான முறையில் வேட்டையாடி சும்மா காரசான முறையில் சாப்பிட்றதாங்க. பெரும்பாலும் அந்த நத்தை வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆற்று பகுதியில் இந்தமாரி ஏரி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை வந்து அதிகமாக வந்து காணப்படும். முக்கியமாக இந்த பழைய தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை வந்து அவ்வளோ உங்களுக்கு கண்ணில் வந்து தெரியாது. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த பழைய தண்ணி வந்து நீண்ட நாள் இருக்கிறதுனால இந்த சேத்தோட சேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கலந்துருது. அந்த கலந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து அவ்வளோ வந்து தெரியுறது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது தண்ணி வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நத்தை வந்து அதிகமாக வந்து தென்படும்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சு நினைக்கிறேன். அந்த புது தண்ணி வர சொல்ல தான் நத்தை வந்து மேலே வந்து அதிகமாக வந்து தென்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பிடிப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம இந்த வில்லேஜ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு மழை தான் நம்மளுக்கு பெய்யுது. அந்த ஒரு மழையினால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நத்தை வந்து நம்மளுக்கு தென்படும். மிச்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை வந்தாலும் அவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் கைப்பட செஞ்ச ஒரு வலை இருக்குங்க. அந்த வலை தான் இந்த வலை. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஏராளமான மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிருக்கு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ நத்தை தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வேற இடத்துக்கு போய் பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட்லி இந்த நத்தை எங்கே இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பில்லு சந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை வந்து அதிகமாக வந்து தென்படும்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த நம்ம அண்ணன் பிடிக்கிறார் பாருங்க, எவ்வளோ நத்தை பாருங்க. ரெண்டு நத்தை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற நத்தை வந்து நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை பிடிக்கிறதுக்கோசம் நம்ம தண்ணில் கை விட்டாருங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி நத்தை பிடிக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக மட்டும் பிடிங்க. ஏன்னா சில சமயம் அதில் பாம்பு இருக்கலாம், சில சமயம் அதில் நண்டு கூட இருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக மட்டும் பிடிங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நத்தை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கோணி பை தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நத்தை. அந்த நத்தை இருக்கிற நத்தை வச்சு நம்ம பயன்படுத்தி அதில் இருக்கிற நம்ம கறி வந்து சாப்பிட்டுக்கலாம். அது நீங்கள் எவ்வளோ கறி மட்டும் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு சமயம் நீங்கள் ஆச்சரியம் தான் பண்ணுவீங்க. இந்த நத்தை க்ளீன் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராசஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புளியங்காயை வந்து நம்ம கண்ணில் வந்து பட்டுச்சுங்க. இங்கே பாருங்கள், கீழே வந்து தொங்கிட்டு இருக்கு. ஏராளமான புளியங்காயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டை வந்து சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அப்போ அடுப்புக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம இப்போ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்து வந்தாச்சு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த இடத்துல வந்து செய்வோம். அதே சமயம் எந்த சமையல் செஞ்சாலும் நம்ம இந்த இடத்துல தான் செய்வோம். மோஸ்ட்லி இந்த இடம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செஞ்ச இடம் தான் இந்த இடம். அந்த வீடியோ அவங்க பார்க்காதவங்க வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டுத்துமே பண்ணி பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா நத்தை, அதை இந்த குண்டால போட்டு நம்ம நல்லா இதை வேக அடிச்சுக்கணுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்த மொத்த நத்தையுமே எடுத்து அது உள்ளே போட்டுக்கணுங்க. போட்டுட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு சும்மா கொழுந்து விட்டு சும்மா அருமையாக இருக்குதுங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உப்பு வந்து போட்டுக்கலாங்க. இந்த கல் உப்பு வந்து எதுக்கு போடுறோம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே போட்டோன்னே ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நுரை வந்து ஏற்படும். அந்த நுரை வந்து எதனால் ஏற்படுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு போட்டனால தான் இந்த நுரை வந்து ஏற்படுது. அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் முக்கால்வாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இதுதான் ரீசனு. அடுப்பு வந்து நிற்காமல் ஒரு 20 நிமிஷம் நல்லா எரி போட்டுட்டுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நத்தை பெட்ட போகிறோம்ல, அதுக்கான தேவையான பொருள் எடுத்து வச்சு அரிஞ்சு வச்சுக்கலாங்க ரெடியாக. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 2 தக்காளியும் ஒரு 2 வெங்காயம் ஒரு பூண்டு வச்சுக்கலாம். பூண்டு வந்து எதுக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த ஒரு நத்தை கறிக்கு ஒரு பூண்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லது, நத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரெண்டுது. இது ரெண்டும் காம்பினேஷன் பண்ண சொல்ல அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டு. அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் இருக்க வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம கல்லுப்பு போட்டதால சீக்கிரமாக வந்துச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நுரை வந்து ஏற்பட்டுச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு நுரை வந்து பாருங்கள் எப்படி வருது. இந்தமாரி நீங்கள் கலராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வடிஞ்சிரும். பார்க்கறதுக்கு வந்து பொங்கல் மாதிரி இருக்குது, ஆனால் பொங்கல் எழுது. இது வந்து நத்தைக்கறி. அந்த உள்ளே இருக்கிற அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெளியே கொட்டுது பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து வெந்தாச்சு. இப்போ நம்ம அண்ணன் வந்து எடுத்து காமிக்கிறாரு, ஒரு வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். அது என்ன டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை எப்படி ப்ரோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டு. வெந்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. இந்தமாரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு உள்ளே வந்து நீங்கள் மேலே தூக்கினீங்கன்னா நத்தை கறி வந்து உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து சிம்பிள் ட்ரிக்கு. இந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாமே எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வடிச்சு கட்டிக்கலாம். நம்ம எவ்வளோ ஆவரி போகுது பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் கீழே சாய்ச்சிக்கலாங்க.
இப்போ வாங்க நம்ம நத்தை வந்து கழட்டலாம். நத்தை எப்படி கழட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். நத்தை எப்படி கழட்டணும்னா, நத்தை வந்து ஒரு குச்சி எடுத்துட்டு உள்ளேருந்து ஒரு மேலே வந்து தூக்குனீங்கன்னா, நத்தை வந்துரும். ஆனா அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது நீங்க சமையலுக்கு. அந்த பாருங்க அண்ணன் சொல்றாரு பாருங்க, கை வச்சு இந்த மாரி இருக்கக்கூடாது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு கருப்பா ஒரு தோல் இருக்கும். அந்த தோல் தான் இருக்கவே கூடாது. மெயின் ரீசன் அதான். அந்த தோல வந்து வெளிய எடுத்துறணும். இப்போ நம்ம அண்ணன் காட்டுறாரு பாருங்க. நல்லா தெளிவா வந்து பாருங்க. இப்போ இதான கறி. இந்த கருப்பா இருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்ன மாரி கருப்பா இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து நீக்கிடணும். இப்ப நீக்கி நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு வெறும் கறி மட்டும் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம அண்ணன் தூக்குறாரு பாருங்க. நல்லா உன்னிப்பா பாருங்க. நீங்களும் இந்த மாரி ப்ராசஸ் பண்ணா மட்டும் தான் நல்லாயிருக்கும். இல்லனா வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா உங்களுக்கு வந்து வாசனை இருக்கும். அதான் ரீசனு. நீங்களும் இந்த மாரி நத்த பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா நீட்டா கிளீன் பண்ணீங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கறி வந்து இவ்வளோ தாங்க எடுத்திருக்கோம். இவ்வளோ தான் எடுத்திருக்குன்னா, இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன்னா, 1/2 கோணி பை நம்ம வந்து நத்த வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஆனா, நம்மளுக்கு கறி வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருந்தாலும் பரவாயில்ல. வாங்க நம்ம இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமா நல்லா கழுவி எடுத்துக்கணும். இங்க தான் நீங்க பார்க்கக்கூடிய விஷயமே, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கழுவுறோமோ, அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, நீச்சு தன்மை வந்து இருக்கவே இருக்காது. இதுதான் மெயின். இப்போ எடுத்துட்டு வந்து பார்த்தீங்களா நத்த, அது இந்த கல்லு மேல கொட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா அந்த நுரை போற அளவுக்கு நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க எல்லாமே. இந்த மாதிரி எடுத்துட்டு வந்த மொத்த நத்தையுமே எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். நாத்தாங்கல் வரப்பு கைனின்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே நடுவு நட்டு இப்போ நாற்று நடுவு டைம் வந்துச்சுல, அதனால சொல்லிட்டு எல்லாருமே இப்போ எல்லாம் சேடை வந்து கலக்கி வைப்பாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நத்தை வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு க்ளீன் பண்ணணும். உப்பு போட்டு க்ளீன் பண்ண சொல்லிட்டு கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நத்தில் இருக்கிற நுரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கல் உப்பு போட்டு நல்லா தேய்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு அந்த மொத்த கறியுமே எடுத்துன்னு வந்து போட்டு நல்லா இப்போ வாஷ் பண்ணிட்டு இப்போ எடுத்துகிட்டு போக வந்ததாங்க. பார்க்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒன்று ஒன்று பாருங்கள், அப்படியே சும்மா பூ போல் இருக்குங்க அருமையாக. ஒரு கறி பாருங்களேன் எப்படி இருக்குது, சும்மா பூ போல் அருமையாக இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் இப்படி சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா காரசான முறையில் செஞ்சு சும்மா வேறு லெவலான ருசிக்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடுப்பை பற்ற வச்சு மேலே சட்டியை வச்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பெரிய மாஸ்டர் வந்து சும்மா லுங்கி ஏற்றி கட்டிட்டு சும்மா வேறு லெவலான முறையில் உங்களுக்கு சமைச்சு தரேன்டா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி அண்ணன் தலப்பா கட்டிட்டு டேய் நான் செஞ்சு தரேன் பாரு டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலான இருக்க போதுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்டாருங்க. உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பானல் காஞ்சி பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் எடுத்து ஊற்றினாருங்க நம்ம மாஸ்டர். எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு பிறகு நல்லா இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது பிறகு அப்படியே நம்ம கருவேப்பிலை வந்து எடுத்து போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சாப்பிட்டா உடம்புக்கு வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி பிச்சு போட்டுக்கலாங்க. தக்காளி பிச்சு போட்டு இதுவும் நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா 2 பெரட்டின பிறகு நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துன்னு வந்த பார்த்தீங்களா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா எடுத்துன்னு வந்தோம் பார்த்தீங்களா நத்தக்கறி, அதை எடுத்து நல்லா உள்ளே போட்டுக்கலாங்க. பானல் உள்ள போட்டு சும்மா வேற லெவலில் சும்மா நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். மசாலா போடாததுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கறி எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா பானலில் கை விட்டு சாப்பிடணும் போலேயே தோணுது. ஏன்னா அப்படி சாப்பிடக்கூடாது, சூடாக இருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து. பூண்டும் ஒரு கறியும் சாப்பிட்டு பாருங்கள், அதோட காம்பினேஷன் சொல்லவா வேணும். டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ மிளகாத்தூள் எடுத்து போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம அந்த உப்பு அதுக்கப்புறம் அந்த கறி வந்து மெசியத்துக்கோசம் நல்லா வேகத்துக்கோசம் நம்ம இந்த தண்ணி போடுறோம். தண்ணி போட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க. எல்லாத்துலேயும் மசாலா வந்து நல்லா ஊறணும்ல, அதனால் எல்லாமே நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனை வருதுங்க. நத்தக்கறி சொல்லவா வேணும், டேஸ்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அடடா அந்த கிரேவியோட கறி பாருங்களேன், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இறக்கிக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம இறக்கி கீழே வச்சிக்கலாம். நீங்கள் எப்போது இந்தமாரி நண்பர்களை சேர்ந்து இந்தமாரி நத்த பொறுக்கி இந்தமாரி சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலையை விரிச்சு அது மேலே கொட்டி இப்போ சாப்பிட தாங்க போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வாயில் எடுத்துன்னு வந்து அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சிட்டுங்க. எவ்வளோ பெரிய வாயில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. இப்போ நத்தக்கறி எடுத்துன்னு வந்த நத்தக்கறியை
அட 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 அடடா! அந்த பாட்ட கேட்க சொல்லி அப்படியே சாப்பிட்டா மாரி இருக்குங்க. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வேற லெவலான ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாரி எப்பவாவது நத்தக்கறி பெட்டிங்கன்னு சுட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.